Find the GCD. X power 4 plus 3x square minus x minus 3. Then x cube plus x square minus 5x plus 3. ஃபஸ்ட்டு இதை f of xன்னு எடுத்துடுங்க, இதை g of xன்னு எடுத்துடுங்க செகண்ட் டேர்ம். தென் ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள், x பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் ஸ்கொயர் டேர்ம் வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து 0x ஸ்கொயர்னு எடுக்கணும். தென் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். x பவர் 4 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ஸ்கொயர், அதாவது 4 இருக்குது, க்யூப் இருக்குது, ஸ்கொயர் கிடையாது. அப்போ நம்ம போடுறோம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 வந்து நீங்கள் இந்த எக்ஸ் க்யூபால் டிவைட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இப்போ பவர் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 மைனஸ் 3 அப்போ என்ன ஆகிடும் 1. அப்போ அது வந்து என்னது எக்ஸ் பவர் 1. இப்போ இந்த எக்ஸ் பவர் 1 எக்ஸ் க்யூபால் இன்டூ பண்ணுங்க, பவரை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு க்யூப், அதாவது பவர் ஆட் பண்ணிவிடுங்க 3. எக்ஸ் இன்டு மைனஸ் 5x, அப்போ மைனஸ் 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 3x. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் க்யூபால் என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே 4 மைனஸ் 3 அதாவது க்யூபு கேன்சல் ஆகிட்டும், பேலன்ஸ் 1. அப்போ எக்ஸ் பவர் 1 நமக்கு ஆன்சர்னு வருது எக்ஸ் பவர் 1. அந்த எக்ஸ் பவர் 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டு எக்ஸ், அதாவது பவர் 3 ப்ளஸ் 1 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டு 1, அதாவது இங்கே வந்து வேரியபிள் வந்து எக்ஸ், இங்கேயும் எக்ஸு. இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ், எக்ஸ் க்யூப் என்னது ப்ளஸ் எக்ஸ் க்யூப். சிம்பிள் மட்டும் கரெக்டாக பாருங்கள், ப்ளஸ் இன்டு மைனஸ், அப்போ மைனஸ் 5x இன்டு எக்ஸ் 5x ஸ்கொயர். இங்கே வந்து 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது பவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 இன்டு எக்ஸ் 3x. இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 இருக்குது ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குது. நமக்கு ஒரு டேர்மை கேன்சல் பண்ணணும். அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் கொடுங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் கொடுங்க. அப்போ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3x க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப், அதாவது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மீனிங் 1. 3ல் 1 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 2x க்யூப். என்ன வருது 2x க்யூப். அடுத்தது ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ், அப்படின்னா என்னது மைனஸ் 4x மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2x க்யூபை எக்ஸால் கேன்சல் பண்ணணும். 2x க்யூப் டிவைடட் பை எக்ஸ் க்யூப். இப்போ எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து என்ன வருது ப்ளஸ் 2. இந்த 2ஆல் இன்டூ பண்ணுங்கள் எல்லாத்தையும். அப்போ 2 இன்டு எக்ஸ் க்யூப் என்னது வருது 2x க்யூப். 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். 2 இன்டு மைனஸ் 5x மைனஸ் 10x. 2 இன்டு 3 ப்ளஸ் 6. இப்போ இங்கேயும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ 5 மைனஸ் 2 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 10x. இப்போ ப்ளஸ் 10ல் 4 மைனஸ் பண்ணோன்னா ப்ளஸ் 6x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 3 என்ன வரும் மைனஸ் 9. இப்போ நெக்ஸ்ட்டு 3x ஸ்கொயர் எக்ஸ் க்யூபால் கேன்சல் பண்ண முடியாது, இது இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். தென் இப்போ நமக்கு ஆன்சர் வந்திருக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. இப்போ இதில் வந்து 3யை வந்து காமனாக எடுத்துடுங்க. அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நமக்கு வந்து 3 வந்து நாட் ஏ டிவைசர். 3 இஸ் நாட் ஏ டிவைசர் ஆஃப் g ஆஃப் எக்ஸ். இப்போ g ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு இப்போ என்னது எக்ஸ் க்யூப்
g of x equal to x cube plus x square minus 5x plus 3. ஓகே, இனி நியூ ரிமைண்டர் வந்து என்ன வந்திருக்கு நமக்கு கம்மா, நியூ ரிமைண்டர் வந்து நமக்கு என்னது, நியூ ரிமைண்டர் இஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம், திருப்பியும் டிவைட் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ணுறோன்னா, இப்போ g of x உள்ளப்போ எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இந்த வேல்யூ வந்து எதால் டிவைட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. தென் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே 2 கேன்சல் ஆகும், எக்ஸ். இப்போ ஆன்சர் வந்து என்னது எக்ஸ். இப்போ எக்ஸை எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், எக்ஸ் க்யூப். இது 2x இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர். பவரை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒன்று இருக்குது, நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்டு மைனஸ் 3. அப்போ என்ன வரும், மைனஸ் 3x. இப்போ சப் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 1x ஸ்கொயர். மைனஸ் 5ல் 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ணணுன்னா என்ன வரும், மைனஸ் 1. ஆன்சர் வந்து மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 கொண்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 1 into 2x minus 2x minus 1 into minus 3 என்னது plus 3. இப்போ சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ இங்கே என்ன வரும், மொத்தம் மட்டும் 0. ஓகே, நமக்கு ஜிசிடி என்னது, ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.